மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு கவர்னர் கைலாசநாதர் பங்கேற்பு. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். குடிமைப்புகள் வழங்கல் துறைகள் அதிகாரிகளின் பெயர்களை கூறி பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் வீடியோ வைரல். ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரசார் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் முழு மூச்சாக நடைபெற்று வருவதாக மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் இன்று கலந்து கொண்டார். அங்கு நிறுவப்பட்டுள்ள ஆறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தான் ஒரு முருக பக்தனாக தன்னுடைய குலதெய்வமான முருகனை வழிபட வந்திருப்பதாகவும், முருக கடவுள் பழங்காலத்திலிருந்து தமிழர்களால் வழிபடும் கடவுளாக இருப்பதாகவும், உலகம் எங்கும் தமிழர்கள் முருக வழிபாட்டை கொண்டு சென்றிருப்பதாகவும், தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்ததால் தான் குஜராத்தில் 45 ஆண்டுகளாக பணியாற்றிய போதும் முருக வழிபாட்டை இன்னும் மறக்கவில்லை என்றும், முருகன் மீதுள்ள பக்தியின் காரணமாக வந்திருப்பதாகவும் எடுத்து கூறினார். மேலும் புதுச்சேரியில் ஆன்மீக சுற்றுலாவை வளர்ப்பதற்கான முயற்சிகள் முழு மூச்சாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் பழமையான கோயில்கள் இருக்கின்றன, சித்தர் பீடங்கள் நிறைய இருக்கின்றன. இவற்றையெல்லாம் இணைத்த ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கிறது. இங்கே ஆறுபடை வீடுகளை ஒன்றாக வைத்து காட்டியிருக்கிறார்கள். எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வந்தேன் என்றார். பணி நிரந்தரம் 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் நிலுவைத் தொகை, பழைய பென்ஷன் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி 200க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருநாள் பணியை புறக்கணித்து நூதன முறையில் அல்வா கொடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் 5000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி செய்து வருகின்றனர். இவர்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வழங்குதல், குடிநீர் தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு, தூய்மை பணி, வரி வசூல் செய்வது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மத்திய அரசு அறிவித்த 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி நிலுவையில் உள்ள 33 மாதங்களுக்கான தொகையை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக ஓய்வூதியம் பெற்ற நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும். நீண்ட காலமாக பணியாற்றி வரும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகம் முன்பு ஒருநாள் விடுப்பு எடுத்து அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு கூட்டு போராட்ட குழு கன்வீனர்கள் வேளாங்கண்ணி தாசன், களியப்பெருமாள், முருகையன், சகாயராஜ், மன்னாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, மாநில தலைவர் பாலாஜி, மாநில பொருளாளர் அந்தோணி, சிறப்பு அழைப்பாளர் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி குடிமைப்புகள் வழங்கல் துறைக்கு வரும்போது மக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறித்த இடைத்தரகர்கள் தாசில்தார் எச்சரிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்புகள் வழங்கல் துறை அலுவலகம் உள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு வருகின்றனர். குடும்ப அட்டையால் பெயர் சேர்ப்பது, பெயரை நீக்குவது, சிவப்பு நிற குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது என பல்வேறு பணிகளுக்கு இங்கு லஞ்சம் வாங்குவதாக புகார் கூறப்பட்டது. மேலும் கல்வி அறிவு இல்லாத ஏழை எளிய மக்களிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரும் நபர்கள் லஞ்சம் வாங்குவதாகவும் குற்றம் சாட்டி உள்ளது. இந்நிலையில் இன்று பல்வேறு பணிகளுக்காக அலுவலகம் வந்தபோது மக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி இடைத்தரகர்கள் பணம் வசூலிக்காது கூறப்படுகிறது. இதுகுறித்த தகவல் அறிந்த குடிமைப்புகள் வழங்கல் துறை தாசில்தார் சரவணன் பணம் கொடுத்து ஏமாந்த பொதுமக்களுடன் நேரடியாக சென்ற இடைத்தரகர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி ஏமாற்றி பணம் பறித்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என எச்சரிக்கை விடுத்தார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னாள் தலைவரும் மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்தனர். காங்கிரஸ்
காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள மிலலான ஹஜ்ரத் சையது அகமது மிலலான சாயிப் தர்காவில் சிறப்பு தொழுகையும், ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்டம் ஊரக வளர்ச்சி முகமைகள் பணியாற்றும் சமூக வள வல்லுநர்களுக்கு உயர்த்தப்பட்ட மதிப்பூதியத்திற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைகள் பணியாற்றும் சமூக வல்லுநர்கள், சமூக வள நபர்கள் ஆகியோருக்கு மதிப்பூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2025-26 பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொது அறிவித்திருந்தார். அதன்படி சமூக வல்லுநர்களுக்கான தொகுப்பூதியம் 8,000 15,000 ரூபாயாகவும், சமூக வள நபர்களுக்கான தொகுப்பூதியம் 8,000 13,500ஆகவும், சமூக வள நபர்களுக்கான தொகுப்பூதியம் 8,000 12,500ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் 261 சமூக வல்லுநர்களும், 37 சமூக வள நண்பர்கள் மற்றும் 9 சமூக வல்லுநர்கள் பயன்பெறுவர். இதற்கான ஆணையினை முதலமைச்சர் பயனாளிகளிடம் முதல்வர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். அப்போது சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்திங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். பாலஸ்தீனம் காசா மீதான போரை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த கோரியும், இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்தும் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன காசா பகுதி மீது போர் தொடுத்து இதுவரை ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு மழை பொழிந்த காசா பகுதியை சுடுகாடாக ஆக்கியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீனம், இஸ்ரேல் என இரு நாடுகள் கொள்கையை அமலாக்க வேண்டும், காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளான பாலஸ்தீன நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும், சுதந்திர பாலஸ்தீன பூமி உருவாக்க வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. அப்போது பாலஸ்தீனம் மீது இனப்படுகொலை போர் குற்றம் புரியும் இஸ்ரேலை கண்டித்த கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்திய பாராளுமன்றம் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதி செவ்வியம்பாளையத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்திய பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா ஏம்பலம் தொகுதி செம்பியன்பாளையம் கிராமத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமை தாங்கினார். தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கம், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதல் கட்டமாக செங்கல்நீர் அம்மன் கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலைகள் ராகுல் காந்தி சார்பாக பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினர். தொடர்ந்து இளைஞர் காங்கிரசார் சார்பில் இளைஞர்கள் பல ரத்த தானம் வழங்கினர். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, ரஹ்மான், சிவசண்முகம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு, தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பிரிவு தலைவர் ஜெயபாலு, தெற்கு மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் தலைவர் பாஸ்கரன், முன்னாள் கவுன்சிலர் வெங்கடாச்சலம், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் குமரன், மகிழா காங்கிரஸ் தலைவர் புஷ்பா, இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் டாக்டர் சசிதரன், தொகுதி இளைஞர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் வீரமணிகண்டன், பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோபு, ஹரிதாஸ் மற்றும் மாவட்ட தொகுதி மகளிர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியாய ஒளி திட்டம் என்ற சட்ட விழிப்புணர்வு திட்டத்தை அரியாங்குப்பத்தில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
புதுச்சேரி அரசு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி, இந்திய அரசு நீதித்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் ஆகியவை இணைந்த நியாய ஒளி திட்டம் என்ற சட்ட விழிப்புணர்வு திட்டத்தை அரியாங்குப்பத்தில் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சட்டக் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் சீனிவாசன் அனைவரையும் வரவேற்றார். சட்டக் கல்லூரி துணை பேராசிரியர் முனைவர் விஜயன் நியாய ஒளி திட்டம் குறித்த விளக்க உரையாற்றினர். இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்ட நியாய ஒளி திட்டம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரச்சுரங்கள் மற்றும் கையேட்டினை அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார். வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா பேசும் பொழுது சமூகத்தில் சிறுவர் சிறுமிகள் முதல் பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளை உடனுக்குடன் புகார் அளிக்க இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்களின் உதவியோடு நேரடியாக புகார் அளிக்கலாம். இது போன்ற புகார்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் சிவராமன் நன்றி உரை ஆற்றினார். இந்த விழாவில் அரியாங்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக சங்க சட்ட ஆலோசகர் ஹேமா புஜம், போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்ட புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினர். மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்குள் சிக்கும் போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்த பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பது என்பது குறித்த புதிய யுக்திகள் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது. மேலும் அனைத்து மாநில சுற்றுலா ஒருங்கிணைப்பாளராக வாகன உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவரும் எல்லோகாஸ் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கர் மற்றும் பேர்ட் டிராவல்ஸ் உரிமையாளரும் சங்க செயலாளருமான சதீஷ் மற்றும் சங்க கௌரவ தலைவர் சதீஷ்குமார், சங்க துணைத் தலைவர் அனுராக் சங், ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன், சங்க இணை செயலாளர் தாண்டவராயன், சங்க இணை செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் வடிவழகன், துணை பொருளாளர் தனிகாச்சலம், துணை ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன், நிர்மல்நாத், சங்க மக்கள் தொடர்பு அதிகாரி ஜெயபிரகாஷ், ஆலோசகர் குமரவேல் உட்பட 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி சார்பில் கோல்டன் என்கோலெக்ஸ் நிகழ்ச்சி விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தலைமை விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கிரவுண்ட் ஏரோ பைலட் அகாடமி கோல்டன் எபுல்ஸ் நிகழ்ச்சி புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கிரவுண்ட் அகாடமி நிறுவனத்தின் இயக்குநர்கள் சந்திரபோஸ், அப்பன் ராஜ், விஜய் ஆனந்த், ஜான் பீட்டர் மற்றும் பைலட் சுரேஷ்குமார், பைலட் சண்முக பிரியான் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் விமான பயிற்சி பெறும் மாணவர், மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதை பெற்று புதுச்சேரியை சேர்ந்த செவிலியர் குமாரசாமி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார். இங்கிலாந்து நாட்டில் செவிலியர் துறைக்கு அளித்த சிறப்பான பங்களிப்புக்காகவும் சேவைக்காகவும் 2025ஆம் ஆண்டிற்கான பிரிட்டிஷ் பேரரசின் உறுப்பினர் என்ற உயரிய விருதை புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்ட குமாரசாமி பெற்றுள்ளார். பிரிட்டிஷ் அரசின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்தியாவின் பத்மஸ்ரீ விருதுடன் ஒப்பிடத்தக்கது. இந்தியா வம்சாவளியை சேர்ந்த செவிலியர் குமாரசாமி இந்த விருதை பெறும் 2வது நபராக இருக்கிறார்.
இவ்விருதினை பெற்றுள்ள குமாரசாமி புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் படிப்பையும், கலவை கல்லூரிகள், மேல்நிலைப் பள்ளி மற்றும் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியால் 1994ஆம் ஆண்டு செவிலியர் பட்டம் பெற்ற புதுச்சேரி அரசில் பணிபுரிந்தார். பின்னர் 2020ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்ற செவிலியராக சிறப்பாக பணிபுரிந்த தற்போது பர்மி காமல் துணை இயக்குநராக பணிபுரிகிறார். தாயகம் திரும்பிய குமாரசாமி சபாநாயகர் செல்வம், முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து விருதினை காண்பித்து வாழ்த்து பெற்றார். காலப்பட்டில் மதில் சுவர் அமைக்க பக்கத்து வீட்டு தென்னை மரத்தை வெட்டி தென்னை மரத்திடம் தோப்பு கரணம் போட்டு மன்னிப்பு கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு B2 368 வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மற்றும் மாமரத்தை இன்று உரிமையாளரிடம் அனுமதி கேட்காமல் பின் வீட்டில் குடியிருக்கும் செல்வகுமார் என்பவர் மதில் சுவர் அமைக்க வேண்டி மாதுரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான 4 பேர் கொண்ட மரம் வெட்டும் தொழிலாளர்களை வைத்து தென்னை மற்றும் மாமரத்தினை இரண்டாக வெட்டி விற்றனர். தென்னை மரம் வெட்டப்பட்டதை மரத்தின் உரிமையாளர் வெட்டியவரிடம் கேட்டபொழுது தவறுதலாக வெட்டி விட்டோம் என மரம் வெட்டிய தொழிலாளர்களுக்கு வெட்ட சொன்ன பக்கத்து வீட்டாரும் கூறினர். 2 மரத்தை வெட்டிவிட்டு தவறுதலாக வெட்டிவிட்டோம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது என கேள்வி எழுப்பி அதனை வீடியோ எடுத்து உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார். காவல் நிலையம் சென்ற உரிமையாளரிடம் மரத்தை வெட்டிய நண்பர்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள், காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என்று தொலைபேசியில் கேட்டனர். இதற்கு உரிமையாளர், என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் உண்மையில் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் வெட்டி அந்த மரத்திடம் மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் மன்னிப்பு கேட்பதனை ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள், விற்று விடுகிறேன் என்று கூறினார். உடனடியாக மரம் வெட்டிய நபர்கள் வெட்டப்பட்ட தென்னை மரத்தின் முன்பு நின்று நாங்கள் செய்தது தவிர மன்னித்து விடு என்ற தோப்பு கரணம் போட்டு மன்னிப்பு கேட்டு அதனை வீடியோ எடுத்து உரிமையாளருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார். இதனை ஏற்ற மரத்தின் உரிமையாளர் புகார் அளிப்பதை நிறுத்தி கைவிட்டு சென்றார். காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் வெட்டிய தென்னை மரத்திடம் மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் சுவாரஸ்யமாக இருந்தது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக அணியின் புதுச்சேரி மாவட்ட தலைவராக அரியாங்குப்பம் செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கான கோப்பினை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வர்த்தக அணியின் புதுச்சேரி மாவட்ட தலைவராக அரியாங்குப்பம் செந்தில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான கோப்பினை காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் வழங்கினர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தொகுதி பொதுச் செயலாளர் சங்கர், அரியாங்குப்பம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில விவசாய அணி தலைவர் முருகன், அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் ஆலோசகர் வெங்கடாசலம், சேவாதள இளைஞர் அணி பாசறை மணிகண்டன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் பாதையும் பயணமும் என்ற நூலை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார். புதுச்சேரி சுதந்திர போராட்டம் பற்றி பேராசிரியர் ராமானுஜம் எழுதிய நூல் அறிமுக விழா அரிக்கமேட்டின் தொல்லியல் மேன்மை 1674ஆம் ஆண்டு தொடங்கி 1945 வரையிலான புதுச்சேரியின் வரலாறு பற்றி பேராசிரியர் ராமானுஜம் இதுவரையில் 3 நூல்களை எழுதியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் பாதையும் பயணமும் என்ற நூலை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. அந்த நூலை புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் நடைபெற்ற விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டு அறிமுகம் செய்தார். மருத்துவர் நல்லாம் நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். தொழிலதிபர் சிவராம் ஆழ்வா பாராட்டி வாழ்த்தினார். கல்வித்துறையின் முன்னாள் இணை இயக்குநர் முனைவர் ராமதாசு நூல் பற்றிய ஆய்வுரை வழங்கினார். விழாவிற்கு வந்தவர்களை முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரன் வரவேற்றார். நகர கூட்டுறவு வங்கி உதவி மேலாளர் பிரபாகரன் நன்றி உரை கூறினார். நூல் ஆசிரியர் ராமானுஜம் ஏற்புரை வழங்கினார். விழா நிகழ்ச்சிகளை புதுவை அருங்காட்சியகம் அமைப்பாளர் அறிவன் அருளி சிறப்பாக தொகுத்து வழங்கினார். பிரெஞ்சு நிறுவனத்தை சார்ந்த வெங்கடகிருஷ்ணன், அந்தோணி ஆகியோர் வாழ்வுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாலாஜி, இளங்கோ, கல்வெட்டு ஆய்வாளர் வெங்கடேசன், பேராசிரியர்கள் ராஜ்குமார், வேலாயுதம், ஆரோக்கியநாதன், ராஜா, சம்பத், சீனு, தமிழ்மணி, சிவ இளங்கோ, தன்னுரிமை கழகம் சடகோபன், சீனு, தமிழ்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் ஏற்பாட்டில் அஜந்தா சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது.
பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில செயலாளர் வழக்கறிஞர் குமரன் ஏற்பாட்டில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அஜந்தா சிக்னல் அருகே பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அரியாங்குப்பம் சங்கர் ஐயப்பன், சங்கர் ராஜா, ராம் வினோத், ராஜ்மோகன், ஜெரால்ட், சார்லஸ் செந்தில், முரளி, மோகனசுந்தரம், தமிழ் செல்வன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. தட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை, வில்லியனூர் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது அசன் தலைமையால் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆனந்தராமன், கார்த்திகேயன், புதுச்சேரி மாநில சிறுபான்மை பிரிவு அகில இந்திய பொறுப்பாளர் மீரா உசேன், பொதுச் செயலாளர் ரகுமான், சிவசண்முகம், மகளிர் அணி தலைவர் நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் கார்த்திக், ராஜவேலு, உபாய்து ரகுமான், பூபாலன், மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் விநாயகர், மூர்த்தி, முதலியார், வீரமுத்து, கனக சுப்பராயன், ராமச்சந்திரன், சேவாதள தலைவர் வீரபாண்டி, பழனி, தர்மலிங்கம், ராஜேந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் சார்பில் மறைமலை அடிகள் சாலையில் இன்று பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில செயலாளர் பரணி முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் தனுசு, இளையராஜா, ரகுமான், மாநில செயலாளர் விநாயகம், கோவிந்தராஜ், செந்தில் மற்றும் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம், மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சாகுல் ஹபீதோ, இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகி விஷ்ணு மூர்த்தி, SC/ST தொகுதி தலைவர் கோபி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம், புடவை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையால் உப்பளம் தொகுதி கிழக்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் செல்வகுமார், காளியப்பன், ராஜா, செயலாளர் வில்லியம்ஸ், இணை செயலாளர் மணி, முனிதரன், சுபாஷ், விக்னேஷ், சதீஷ், ஆதித்யா, முனியப்பன், ஸ்டாலின் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன்தோப்பு பகுதி அதிமுக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன்தோப்பு பகுதியால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா பிறந்தநாளை விழாவை முன்னிட்டு அவர்களின் இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அவரது முன்னிலைகள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் ஜீவாவிற்கு மாநில பொருளாளர் சார்பில் பொன்னாடை போர்த்தி பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை, வேட்டி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா பொதுமக்களுக்கு வழங்கினார். உடன் நண்பர்கள், அதிமுக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் பல கலந்து கொண்டு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9,250 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 119 ரூபாய். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு, கவர்னர் கைலாசநாதர் பங்கேற்பு. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம்.
குடிமைப்பொருள் வழங்கல் துறைகள் அதிகாரிகளின் பெயர்களை கூறி பணம் பறிக்கும் இடைத்தரகர்கள் வீடியோ வைரல். ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரசார் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு. இங்கிலாந்து நாட்டின் உயரிய விருதை பெற்ற புதுச்சேரி செவிலியர் குமாரசாமி விருதுடன் முதல்வரிடம் வாழ்த்து பெற்றார். காலப்பட்டு அருகே வெட்டப்பட்ட மரத்தின் வெட்டியதற்கு மரம் வெட்டும் தொழிலாளர்கள் மன்னிப்பு கேட்ட வீடியோ வைரல்.